10,000 ஆண்களுக்கு மட்டும் பிரத்யேக அசைவ விருந்து. கரும்பாறை முத்தையன் கேட்ட 101 ஆடுகள், 2500 கிலோ பொன்னி அரிசி சாதம், வாழை இலையில் அண்டாவாக கொட்டப்பட்ட கிடாக்கறி. பத்தாயிரம் ஆண்களை வரிசையாக உட்கார வைத்து பெரும் பரிமாறல். சக்தி வாய்ந்த காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையாவின் வினோத விருந்து. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில்தான் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். இந்த கோயிலில் பல ஆண்டுகளாக மார்கழி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இந்த திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலான பெண்கள் வரவே கூடாது. இது ஆண்களை எச்சரித்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கை திருவிழாவாகவும் கோவில் நிர்வாகத்தினர் குறிப்பிடுகின்றனர். இந்த விழாவில் பலியிடப்படும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் கோயிலிலேயே வளர்க்கப்படுகின்றன. இந்த ஆடுகள் மேய்ச்சலுக்காக வயல் மற்றும் விளைநிலங்களில் இறங்கினாலும் யாரும் அதனை விரட்ட மாட்டார்கள். அது முத்தையா சாமியுடையது என்ற பயம். இந்த ஆண்டு கரும்பாறை முத்தையா கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடந்திருக்கிறது. காலை 8 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை துவக்கினர். மேலும் இந்த முத்தையனுக்கு ஒன்லி கருப்பு வெள்ள ஆடுகள் மட்டுமே அடிக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு நேர்த்தி கடனாக 101 கிடாக்கள், குறிப்பாக கருப்பு ஆடுகள் மட்டும் பலியிடப்பட்டு உணவாக சமைக்கப்பட்டன. குறிப்பாக கருப்பு ஆடுகள் மட்டும் முத்தையனுக்கு முன்னால் அடிக்கப்பட்டது. அப்போது முத்தையனின் ஆக்ரோஷத்தில் பலருக்கும் அருள் வந்து ஆடினர். தொடர்ந்து 100 மூட்டை பொன்னி அரிசியில் சாதம் தயாரானது. சுத்தமாக செய்யப்பட்ட இந்த கறி விருந்து அடுத்ததாக கறி குழம்பு, கறி வறுவல், படாஜோராக சமையல் செய்யும் பணி முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் வரிசையாக அமர வைத்து அவர்களுக்கு வாழை இலை போட்டு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் ஆண்களுக்கு பிரசாதமாக பரிமாறப்பட்டது. சாப்பிட்ட பிறகு அவர்கள் இலையை எடுக்காமல் அப்படியே விட்டு செல்ல வேண்டும். இந்த இலைகள் காய்ந்து அந்த பகுதியில் இருந்து கலைந்த பிறகே பெண்கள் அந்த கோவிலுக்கு தரிசனத்திற்கு வர வேண்டுமாம். இப்படி நடந்த கரிவிருந்தில் திருமங்கலம், கரட்டிக்கல், மாவிலிப்பட்டி, செக்கானூரணி, சோழவந்தான் உள்ளிட்ட சுற்றியுள்ள 20 கிராமங்களை சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.